இறக்கமும் திரும்ப நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே தாப்பனே, இந்த மாலை பொழுதுக்காக ஜாதிக்கு ஒருவனும் குலத்துக்கு ஒருவனுமாக நாங்கள் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெரிந்து கொள்வது ஒரு அலாதியான காரியம். ஒரு நோக்கத்தோடு தான் எங்களை நீங்கள் இந்த மகளுடைய எங்களுக்கு கொடுத்த எங்கள் மூத்த மகளுடைய பிறந்த நாளை நாங்கள் இணைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படி சிறு ஜெபத்தை நாங்கள் துவங்குகிறோம். கர்த்தர் இந்த ஜெப நேரத்தை ஏற்றுக்கொண்டோம். வந்து ஒவ்வொரு ஆஸ்வதிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் இந்த நாளில் நீங்கள் ஆஸ்வதிக்கிறார். பயன்படுத்துகிற பாடல்கள், ஆராதனை பகுதிகள், வேத பகுதி எல்லாம் மகளுக்கு இன்று ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி சித்தங்களை ஆண்டவரே, நான் கர்த்தாவே அதிசயங்களை காணப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். வேலை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஆண்டுகளை பார்க்கும்போது மகன் ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் அந்த அதிசயமாக நடத்தப்படுவதற்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கடந்த நாட்கள் பார்த்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் பார்த்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. இன்றைக்கு ஜேக்லினுடைய 17வது பிறந்த நாள் துவக்கத்தை அந்த இடத்திலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தகப்பனார் அவர்கள் ஒரு விஷஸ் வாழ்த்தையும் ஆலோசனையும் கூறுவார்கள். கைகளை தட்டி நாம் வரவேற்போம். அதிகமாக பாடப்பட பாட்டு எது தெரியும்? கிறிஸ்தவங்க, முஸ்லீம்கள், இந்துக்கள், மராட்டி, தெலுங்கு பிறந்தநாள் பாட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ. அந்த பாட்டு தான் அமெரிக்காவிலையும் சரி, ஆப்பிரிக்காவிலும் சரி, இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்திலும் சரி, தெலுங்கானாலும் சரி, தமிழ்நாட்டிலும் எல்லா இடத்துலையும் பாடப்படுறது ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த பாடல் பிறந்ததுக்கு முன்னாடி பார்த்தாக்கா 1846 1859 நம்ம பாட்டு பாடிடுறாங்க. குட் மார்னிங் டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செனட் சபையில் அந்த தொடங்கும் போது அந்த பாட்டு பாடுறாங்க. ஒரு நாளடைவில் வேறு அம்மா மல்லிகை மன்றம் அப்படின்றவங்க இந்த பாட்டியை அப்படியே டெவலப் பண்ணி ஹாப்பி பர்த்டே டுன்னு சொல்லிட்டு பாடினாங்க. அது உலகம் போல பரவி அது காப்பிரைட்னாக்கா காப்பீட்டு உரிமை. இந்த பாட்டு யார் தன்னுடைய படத்தில் மற்ற இடத்துல அது யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு
பணத்தை கட்டிடணுமா. அப்படி இந்த மர்லின் மன்றோ அந்த ஹாப்பி பர்த்டே டு யூன்னு சொல்லிட்டு பாட்டை பாடி பல ஆயிரம் மில்லியன் பணத்தை வசூல் பண்ணி அந்த ஏழை குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்களாம். அப்பேற்பட்டது அந்த ஹாப்பி பர்த்டே டு யூ அதனுடைய சரித்திரம் அதுதான். 1893 வந்துச்சு அந்த பாட்டு. அது வந்து நம்ம பர்த்டே கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம பைபிளில் பர்த்டே கொண்டாட சொல்லியிருக்கேன்ல, கொண்டாட சொல்லியிருக்கேன். மத்திய 14:6 மத்திய 14:6 முதலாம் நூற்றாண்டு முதலாம் நூற்றாண்டு. அப்படி இருக்க ஏரோது ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற பொழுது ஏரோதுகளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். ஏரோது தினந்த நாள்னாக்கா அவளை சந்தோஷப்படுத்தினால நடனம் பண்ணி. அப்படி பார்வனுடைய பிறந்த நாளுக்கும் அந்த பிறந்த நாள் கொண்டாடப்பட்டிருக்கிறது, ஏரோதுடைய பிறந்த நாளுக்கும் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டிருக்கிறது. இப்போ நம்மலாம் வந்து பணம் இல்லாட்டி கூட குழந்தைகளுக்கு பார்த்துட்டேன்னாக்கா கஷ்டப்பட்டுருந்தா கூட சரி கடன் வாங்கியாவது குழந்தைகளுக்கு துணி எடுத்து கொடுக்குறோம், இந்த மாதிரி கேக் வாங்கி கொடுக்குறோம், சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறோம். நம்ம பிறந்தநாள் கொண்டாடுறதுலாம் மற்றவங்க பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம பிறந்தநாள் கொண்டாடும் போது நமக்கு ஆண்டவர் ஒரு வருஷம் கூட்டி கொடுத்தார், அதுக்கு நன்றி அப்படின்றது தான் நம்முடைய இந்த பிறந்தநாளுடைய தாற்பயம். கடந்த வருஷம் எத்தனையோ பிரச்சனைகள் வந்துருக்கோம், கஷ்டங்கள் வந்திருக்கோம், பாடுகள் வந்திருக்கோம், துயரங்கள் வந்திருக்கோம், தற்கொலை கூட செஞ்சுக்கலாம் அந்த எண்ணம் கூட வந்திருக்கோம். அது எல்லாத்தையும் நீக்கி ஆண்டவர் ஒரு வருஷத்துக்கு கூட்டி கொடுத்து நம்மளை இந்த பிறந்த நாளுக்கு முன்னாடியே வச்சுருக்காங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படிதான் நம்ம ஆண்டவர் ஒரு வருஷத்துக்கு கூட்டி கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது தான் இந்த பிறந்த நாள் வாழ்த்து. நம்மளாம் வந்து விளையாடப்பட்டவர்கள். நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வருவேன் அப்படின்னு சொல்லி யாருக்குன்னா தெரியும், யாருக்கும் தெரியாது. ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டிருந்தால் தான் நாம் இங்கே வருவோம். அப்படி ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் நாம் விளையாடப்பட்ட ஆண்டவர் இருப்பார். எதையுமே ஒன்று படிக்க பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனாத் ஊரிலிருந்து ஆசாரியர்கள் ஒருவனாகிய இலக்கியாவின் குமாரன் எரோமியாவினுடைய வசனங்கள். நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். 5 வயசுல 10 வயசுல 15 வயசுல தாயின் கருவில் இருக்கும்போது தாயின் கருவில் உருவாகுதுன்னு அவர் தேர்ந்தெடுக்கிறார். நீ தீர்க்கதரிசி இருக்குது. அப்படி நம்ம எல்லாம் ஆண்டவர் முன்கூட்டிருக்கார், நீ இப்பெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இறைவன் தாயின் கருவில் இருக்கும்போது அவன் சின்ன பையனாக இருக்கும்போது அவன் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்போ சொல்கிறார், அவன் தாயின் கருவில் இருக்கும்போதே அவன் தேர்ந்தெடுத்து 10 வயசுல 5 வயசுல நான் வந்து எண்ணெய் தோட்டத்தை சேர்ந்தேன். ரொம்ப சின்ன தோட்டம் அது. அதில் இருந்து இறைவன் தேர்ந்தெடுத்தார். இறைவன் வந்து சொன்னாங்க, அந்த அவருடைய வாழ்க்கை வரல சொன்னாங்க, நிறையா சொன்னான். இறைவன் ஜனங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்கிறார், நீங்கள்லாம் பாபிலோன் வந்து சரிப்பட்டு போவீங்களா, தயவுசெய்து உங்கள் பாவத்திலெல்லாம் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது யாரும் கேட்கல. அதனால இறைவன் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அந்த கழுத்தில் ஒரு நுகத்தடியை தூக்கின்னு அந்த தெரு வழியாக போகிறாரு. அந்த தெருவில் இருக்கிறவங்கலாம் ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்ன நீ நுகத்தடியை வச்சுருப்பாரு, உனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் சொல்கிறாருன்னா, ஒரு நாள் நீங்களும் இந்த நுகத்தடியை சுமப்பீங்க, நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு மனம் திரும்ப கேட்டால் பாபிலோன் வந்து நீங்கள் அடிமையாக போகுங்க, 7 வருஷம் ஆண்டவர் உங்களை தண்டிப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல கணவன், அந்த கணவனுக்கு வர மனைவி எப்படி இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும். அவன் ஒரு வேசியாக இருந்தாக்கா
அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? அப்படிதான் ஒரு நல்ல நாடு, நல்ல ஆட்சி நடந்தது. அதில் வந்து ஜனங்கள்லாம் கெட்டு போய் சீர்கெட்டு போயிருக்காங்க. அப்படிதான் அந்த நாடு இருக்குது. அதனால தான் எளிமையாக சொல்கிறார், இதெல்லாம் மணந்திருந்தது அப்படின்னு சொல்லி. யோனா தர்ஷீஸுக்கு போக சொன்னாக்கா, நினிவேக்கு போக சொன்னா தர்ஷீஸுக்கு போகிறார். அவங்க ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போயிட்டு அவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவங்க 3 நாள் ரெட்டெடுத்து சாம்பல் உட்கார்ந்து உபவாசம் பண்ணாரு. அது மட்டும் இல்லை, ராஜா முதற்கொண்டு வேலையாட்கள் முதற்கொண்டு ஆடு மாடு எல்லாமே உபவாசம் இருக்குது. யோனா மலை மேலே இருந்து பார்க்குறாரு. 3 நாள் உபவாசம் தான். அவங்க வந்து 300 வருஷம் கிறிஸ்தவர்கள் இல்லை, 3 நாள் கிறிஸ்தவர்கள். ஆண்டவர் என்ன சொல்றது? உங்களுக்காக நான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நிறைய தெரியுமா? அழிக்க மாட்டேன். அழிக்க மாட்டேன்னு சொல்றது. உங்களுக்காக நான் பெரிதாகப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வர்றாரு. அப்படி ஆண்டவர் வந்து எவ்வளோதான் நம்ம தப்பு பண்ணலாம், ஆண்டவர் மனம் வருகிறார். அப்படி நம்ம வந்து குழந்தைக்கு இன்னைக்கு பார்த்துட்டு எல்லாரும் ஆசீர்வாதம். அப்படியே யோகு நண்பர்கள்லாம் யோகனுடைய சிறையத்துக்கு மாறுவதற்கு காரணம் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்படி நம்மளாம் ஜெபம் பண்ணும்போது ஆயுஷ்மான சுட்டி கொடுக்குறது, இந்த கல்வி மற்ற விஷயங்களை ஆண்டவர் பேசுகிறார். கஷ்டத்தை அந்த வார்த்தைகள் ஆசீர்வாதம். இப்பொழுது அருமையான பாஸ்டர் அரசு அவர்கள் அருமையான மகளுக்கு வாழ்த்து சொல்லி ஜெபம் பண்ணி கேக் கட்டிங் நடைபெறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லா கையிலையும் வேதம் இருக்கு இல்லையா? எல்லா கையிலையும் என்ன இருக்குது? வேதம் இருக்கு. அப்படியே கைகளை பேச்சு போட்டுல வேதம் இருக்கிறவங்களும் அருமையான ஆங்கில வாசனை இருக்கிறது. இந்த வேதத்தை மட்டும் நீ பிடிச்சு வாழ்ந்தால் பிறர் காலையில் நீ பிடிச்சு வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இந்த வேதத்தோடு நம்ம வாழும்போது யார் காலையில் நம்ம பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. இந்த மகளுடைய பிறகு எல்லா அங்கிள் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அங்கிள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. நான் சொல்ல விருப்பப்படல. நான் தேவனுடைய மொழியை இருக்கிற மொழி யாருக்குமே மகள ஆலோசனை சொல்வது என்னுடைய கடமை. நல்ல சில காரியங்களை சொல்லி மகளை நான் ஆசிர்வதிக்கிறேன். என்னாகும் புத்தகம் 29ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான வசனம் நான் அதிகமாக கூடப்பட்டதுண்டு. என்னாகமோ 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிறேன். எரேமியா 29:11 எரேமியா தான் சொல்றாங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைவாய் இருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவை. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஒரு அலையில சொல்லுவோமா? அருமை மகளே, கர்த்தர் உன்னையும் நினைத்திருக்கிறார். உனக்கு என்ற ஒரு எதிர்காலத்தை அவர் தேவன் தருவார். உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த உன்னை ஆண்டவர், உன்னையும் எங்களையும் நடத்தி வந்த ஆண்டவர் உங்களையும் அவர் நடத்துவார். இந்த வேதாகமத்தின் பின்னணியை மட்டும் அவர் பைபிள் கிளாஸ் டீச்சர் கிடையாது. இருந்தாலும் பின்னணி சொல்லும்போது தான் அந்த வசனத்தினுடைய அருமை நமக்கு தெரியும். மக்கள் 589 617 உள்ள காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஒரு வரலாற்று ஹிஸ்டரியில தான் எரேமியா எழுதுறோம். எரேமியா
எரேமியாவினுடைய ஒரு எளிமையான குரல். அப்போ எப்ராஹிம் ராஜா, யோசியா ராஜா, செதேக்கியா ராஜா, ஒரு 3 ராஜா இருக்காங்க. இந்த 3 ராஜாக்குடைய காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. இப்போ எரேமியா சொல்றாரு, நீங்க யாரும் தயவு செய்து நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பாபிலோன் வந்து நம்ம நாட்டை சூறையாடிக்க போறோம். நம்ம நாட்டை சூறையாடுறது மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் கொள்ளையடித்து தீக்கடையாக்க போறோம். இந்த ஜாக்கிரதையாளர்கள் எரேமியா எச்சரித்து இருக்கிறார். இந்த செதேக்கியா ராஜா அதை கவலை ஏற்படலை. மற்ற ராஜாவோட பேச்சு கேட்கிறான். நடந்தது போலவே நடக்கிறது. எல்லாரும் அந்த பாபிலோன் சொன்ன மாதிரியே தேவ வழியை சொல்லும்போது இல்லை தேவ வாசனை சொல்லும்போது நம்ம உடனே கீழ்ப்படுவோம். அவங்க கீழ்ப்படுவில்லை. செதேக்கியா ராஜா அதை என்ன செய்யணும்? அவனை குஷி இடப்பட்டுருவான். வெயில கொள்ள கணத்தின் பள்ளத்தில் தூக்கி போட்டுறான். யார்? எரேமியாவை. ஸோ இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் அவருக்கு திருப்பி எப்படி வேலை வர சொன்ன மாதிரியே பாபிலோன் ராஜா வரான். நாட்டெல்லாம் தூக்கிறாக்கிறது மட்டும் இல்லை, எல்லாரையும் எங்கே பிடிச்சி போட்டான். நாடு கட்டி கொண்டு போயிட்டான். கேபிட்டியம் சொல்லுவாங்க. நாடு கட்டி கொண்டு போகிறான். மக்கள் அடிமையா போகிறாங்க. அடிமையா போகும்போது எருமை எங்கே இருக்கிறான்? இங்கே தான் இருக்கிறான். எருமையா சொல்ல போகல. இப்போதான் அந்த தானியல் எசேக்கியா கொண்ட ராஜாக்கள்லாம் போகிறாங்க. 70 வருஷத்துலேயே முடிஞ்சிச்சு. திரும்ப எங்கே வராங்க? நம்முடைய சொந்த தேசத்துக்கு வராங்க. கொஞ்சம் பேர் அங்கேயே தங்கிட்டாங்க. பாபிலோன்லேயே தங்கிட்டாங்க. கொஞ்சம் பேர் பட்டம் திரும்பி வராங்க. திரும்ப வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு பயம் வரும். திரும்ப வந்து நம்மளை இந்த ராஜா மறுபடியும் இந்த பாபிலோன் ராஜா வந்து நம்மளை மறுபடியும் கைது பண்ணுவானோ, மறுபடியும் நம்மளை கொள்ளையடிச்சு போயிடுவானோ, நம்மகிட்ட எதுவுமே இல்லையே. அப்படியே வாழ்க்கையின் ஒரு பயம் கலந்த ஒரு சூழல். நம்முடைய வாழ்க்கையை கூட அப்படி நடக்கும். ஒரு பயம் கலந்த சூழல். அடுத்து என்ன நடக்கவே தெரியாது. வெற்றியா தோல்வியா? ஸோ அந்த ஒரு மனக்கலக்கத்தில் இருக்கும்போது தான் எரேமியா சொல்கிறோம், நீங்கள் எல்லாரும் தயவுசெய்து நான் சொல்கிறது கேளுங்க. இல்லை மக்கள் எல்லாம் செய்கிறாங்க, குழந்தைறாங்க. மறுபடியும் எரேமியா எல்லாரும் எகிப்து தேசத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு முடிவு கலக்கமான நேரத்தில் தான் இந்த எரேமியா பேசுகிறாங்க. எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரி கர்த்தர் நினைவாக இருக்கிறார். இல்லையே உன்னை நினைத்திருக்கிற தேவன் மகளே, நீ கர்த்தர் நிச்சயமாக இவனை நடத்தினார். அல்லேலூயா. உன் மேல் அவர் நினைவாக இருக்கிறார். எப்படி? அதிசயத்திலும் அதிசயம், மகா அதிசயம். அதில் ஒரு மனுஷனை தேவன் தேடி வந்து அவனை ரசிக்கிறது. அல்லேலூயா. அதனால ஆண்டோடைய பிறந்த நாளில் உங்களை நான் ஆஸ்வதிக்கிறேன். அதான் சொல்லுவாங்க, மத்தியில் எழுதுவார். மத்தியில் 10 பாம்பை போல வினாவுள்ளவர்களாக, புறாவை போல கபடற்றவர்களாக, பாம்பை போல வினாவுள்ளவர்களாக. இந்த ஓனாய்க்கு சுத்துக்களை நரிகளை அனுப்புறது போல. அப்போ இந்த பாம்பை பற்றியும் புறாவை பற்றி சொல்லுவாங்க. அது நம்ம எல்லாம் பைபிள் டீச்சர்ஸ் நல்ல ஸ்காலர்கள். அது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், you are a daughter of King of Judah. யூதா கோத்திரத்து சிங்கத்தினுடைய மகள் நீ. அல்லேலூயா. அல்லேலூயா. சிங்கத்தின் பண்பு உனக்கு இருக்கு. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண் என்றாங்கல்ல, என்னோட மகளே நீ சிங்கப்பெண் தான். சிங்கம் போல்டா இருக்கும். போல்டா. அல்லேலூயா. சிங்கம் குடும்பத்தெல்லாம் அணைஞ்சு போகும். அதே போல நீயும் மனைவி, நீயும் அப்பா அம்மா அணைச்சு குடும்ப ஜபத்தை நீ தான் பண்ணிட்டு நான் பண்ண மாட்டேன். அப்பா வாங்கப்பா குடும்பத்தை பற்றி போகலாம். நடத்துகிற கர்த்தர் அப்படின்னு வச்சு பிறகு நீ போகணும். அடுத்தது சிங்கத்தினுடைய ஒரு முக்கியமான குணம் லீடர்ஷிப் தலைவர். அல்லேலூயா. அதுதான் அந்த ஆளுமை தன்மை அப்படி வளர்த்து நீ ஆண்டவருக்காக எழுதி பிரகாசிக்கணும்னா ஒரு ஆளுமை பண்பு, சிங்கத்தை போல ஒரு ஆளுமை பண்பு வந்து சிங்கம் தனிமையில தான் இருக்கு. தனிமையை இருந்தாலும் யோசித்துட்டே தேவ ராஜ்யத்தின் மகிமையை குறித்து யோசித்து எப்படி ஆண்டவர் கணம், எப்படி ஊழியத்தை செய்யலாம், பரிசுத்த வாழ்க்கையிலும் செயலிலும் நடக்கையில் நீ கத்திருப்பது பரிசுத்தமாக. நீதிமன்றம் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் வசனத்தை மட்டும் வசிக்கும் போது அவர்கள் நகைக்கிறார்கள் வசனம். அல்லேலூயா. எதை பற்றி நீ கவலைப்படாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, நீ கவலைப்படக்கூடாது. உன்னை அழைத்து வந்த தேவன் 31:15 நினைக்கிறேன். அவள் நகைக்கிறான். வசனத்தை வாசி. நேரம் இல்லாதனால சொல்லுவாங்க, வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்கள் வரலாம். சில 3 முக்கியமான
காரணங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லி 31 நான் உன்னை நான் ஆஸ்வதிக்க வேண்டும். இப்போ நீ இதுக்கப்புறம் நீ யாரு? நாட் ஆர்டினரி டாட்டர், கிங் ஆஃப் யூதா, யூதா தேசத்தினுடைய யூதா கோத்திரத்து சிக்கமாகி இயேசுனுடைய மகள் அவருக்கு சாட்சியா அல்லேலூயா அல்லேலூயா. வாழ்த்துங்க பிள்ளைகளுக்கு, வாழ்த்துங்க பிள்ளைகள் கர்த்தருக்கு எழுந்து அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது அப்போ சொல்லும்போது உபாகம புஸ்தகத்தில் சொல்வார், ஒரு உபாகம புஸ்தகத்தில் மோசே சொல்லுவார், நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், ஆண்டவர் இதுவரை உன்னை நடத்தி வந்த உன் தேவனான கர்த்தரை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. மகளே, கர்த்தர் உன்னை நடத்தி வந்த நீ மறக்காது. அல்லேலூயா. 2 வருஷம் உடல்நிலை உடல் கல்வியின் அப்பா கூட பேச்சார் கவலைப்படாது. அல்லேலூயா. உன்னை நடத்தி வந்த தெய்வத்தை நீ மறக்காது. அடுத்து இஸ்ரவேல் மக்கள் எங்க போறாங்க? கானான். அல்லேலூயா. கானான் தேசத்துக்கு அவங்க போறாங்க. அப்பதான் எச்சரிக்கிறேன், மறக்காது. டோன்ட் ஃபர்கெட். அல்லேலூயா. அது யோசுவா சொல்றோம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். சங்கீதக்காரன் சொல்றான், தலைமுறை தலைமுறை தோறும், என் தலைமுறை மட்டும் இல்லை, எனக்கு பின் வரும் 1000 தலைமுறை கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. நெகேமியா சொல்றாங்க, நம்ம எல்லாம் கூட்டி கர்த்தரை நம்ம என்ன செய்வோம்? வாங்க, ஒரு விஷயம் நாம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவோம். அதே போல இஸ்ரவேல் மக்கள் மறக்கப்படாது. பாசுவருடைய சொல்லுவோம், பாசுவருடைய நாம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அடிமைத்தனத்திலிருந்து நம்ம கர்த்தர் மீட்டார். உலக வாழ்க்கையில கஷ்டம், உலகத்துல பாடுகள், உலகத்துல உபத்திரவங்கள் எல்லாத்தையும் மத்தியிலே ஆண்டவர் நம்ம மீட்டார். அந்த பாஸ்கா ஓவரில் தினம் ஒரு பண்டிகை கொண்டாடும் போது அதான் சொல்லுவாங்க, என்ன பண்டிகை? பஸ்கா. புளிப்பில்லா அப்ப பண்டிகை, பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகையில அந்த சாப்பாடு அந்த வந்து பஸ்கா பண்டிகையுடைய நோக்கம் என்ன? மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வீட்டு பாலும் தேனும் கொடுக்கிற தேசத்துக்கு கொண்டு வந்த அற்புதம். அதே போல அந்த மக்கள் நீங்க மறக்காதீங்க. 8ஆம் அதிகாரத்துல கிட்டத்தட்ட 10 தடவை சொல்லுவாங்க, மறக்காதீங்க மறக்காதீங்க. யாரும் மறக்காதீங்க, இந்த கர்த்தர் எழுத்துக்கணும். அதனால சொல்ற மகள், நீ கர்த்தர் ஜெபிக்க மறக்காது. அல்லேலூயா. நீ வேதத்தை வாசிக்க மறக்காது. கர்த்தருடைய ஊழியக்கார கனமணிக்கதில் மறக்காது. கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழ என்பதை குறித்து நீ மறக்காது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நடத்தி வந்தார். அல்லேலூயா. அவங்களுடைய இந்த மெனு வித்தியாசமா இருக்கு சொல்லுவாங்க. அதை பத்தி நான் ரொம்ப கவர்ந்த ஒரு பகுதி என்னன்னா, அவங்க வந்து அந்த கொத்துமல்லிகளை காடைகள் உப்பு தண்ணீர் எல்லாம் போட்டு சேர்த்து அதை சாப்பிடுவோம். என்னன்னா அந்த பச்சிலும் வந்து உப்பு தண்ணீருக்கு தண்ணீரின் வாழ்க்கை எல்லாம் அறிவுகிறதுக்காக தான் அதை அவங்க நினைவு இல்லை. ஜிராட்னு ஒரு உணவு, அது தோள்பட்டினா அதை அவங்க சாப்பிட மாட்டாங்க, வச்சிருப்பாங்க. அந்த தோள்பட்டி உணவு எடுத்து கர்த்தருக்கு போய் பலனை நீங்கள் அப்பா போறீங்க, கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருக்கும்? போய் பலனா இருக்கா? வேல்வியா. இயேசு கிறிஸ்து இந்த உன்னுடைய பிறப்பு நாங்கள் யூதா கோத்திரத்துக்கு சிங்கமான மகளை நான் எடுத்துக்கிறதுனால நானும் வீட்டாருமோ கர்த்தரை செய்வோம். நன்றி. வாழ்த்து. இப்பொழுதும் அருமையான இருங்கள் கிராமத்துடைய தலைவர் அவர்களுக்கு சால்வை அளித்து கௌரவப்படுத்துவார். நம் கைகளை தட்டி அவரை நாம் வரவேற்போம். தலைவர் முதல் கடையாக வந்துட்டாங்க. கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி நாம் அவரை வாழ்த்துவோம். அடுத்தபடியாக தகப்பனார் அவர்களுக்கு சால்வை அளித்து கௌரவப்படுத்துவாங்க. கரங்களை தட்டி நாம் வாழ்த்தி இப்பொழுது அருமையான இருங்கள் தலைவர் ஐயா ஒரு சின்ன ஒரு மகளை வாழ்த்தி ஆசீர்வதிப்பார். அன்று 17 வாழ்த்தி செப்பாத மாணவர்களுடன் காட்டி
நம்ம இந்த பிறந்த நாளில் கூட தலைவர் நம்மோட இன்னைக்கு ஒரு செலிப்ரேட் பண்றாரு. குறிப்பா நம்ம ஆன்டிக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க கொஞ்சம் பலவீனமா இருக்கிறாங்க. ஆன்டிக்கு நான் சொல்றேன், அல்லேலூயா. இந்த அரிசி ஜாலியாக இருக்கிறதுனால நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிற உன்னை நடத்துகிறவர் கர்த்தர். யூதாவை கிறிஸ்துவ உங்க கூட இருக்க. இப்போ கூட வேலை எனக்கு தான் செய்யுது. நான் படுக்கும்போது கிட்டத்தட்ட 6 மாசம் எழுந்திருக்கவே இல்லை, முடியவே இல்லை. எழுந்திருக்க கூட போய் பிரிச்சு கூட எழுந்திருக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துறாரு. அதே போல நீங்க சும்மா இருக்கும்போது சங்கீதம் 91 நீதிமொழிகள் புத்தகம் 31 நீங்க வாசிங்க. உங்களுக்கு போல உள்ள பல ஆட்கள் இந்த ஊழியத்தின் பகுதியை நான் சந்தித்திருக்கிறேன். கர்த்தர் அவங்க வாழ்க்கையில மரணத்தின் விளிம்பில் அவங்க போய் வந்தவங்களை கர்த்தர் சந்திக்கிறேன். ஆண்டவர்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டார். அல்லேலூயா. அதனால அடுத்த பிறந்த நாள் மகள் 18 வயசு போறா இல்லையா? இது வாழ்க்கையில நமக்கு முக்கியமான பருவம். இப்ப 12வது படிக்கிறா. அடுத்த வருஷம் எங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும். நிறைய மகளுக்காக நீங்க என் மகன் ஒரு 10th படிக்கிறாங்களே, முக்கியமான ஸ்டேஜ். நான் கூட இருந்து கைட் பண்ண முடியல. நான் போய் எவ்வளோ படிப்பிடிச்சேன். அதனால என் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கும்போது மேல முடியல. அதாவது when we are active, the Lord is inactive. நாம செயல்படும் போது தேவன் செயல்படவே மாட்டார், அமைதியாக இருந்துருவார். என்னைக்கு நம்ம செயல்பட முடியலன்னு கை தூக்கி ஆண்டவர் செயல்படுவார். அதுதான் அன்றைக்கு சொல்றேன். உங்களுடைய கர்த்தர் நீங்க செயல்பட முடியாத ஒரு சூழல் வரும். கர்த்தர் எழுந்திருந்து செயல்படுவார். அல்லேலூயா. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அதனால அன்றைக்காக நான் வந்து சுருத்தை பற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் போய் உடனே சங்கீதம் 91 31 திருப்ப 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 படிங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். தலைவருக்காகவும் தலைவருடைய குடும்பத்துக்காகவும் மகன் கிளினிக் வச்சிருக்காரு. மகனுடைய கிளினிக்காகவும் அவருக்கு மேல தலைவர் தான் தெரியும். நான் எவ்வளோ இத்தனை வருஷம் பார்த்துக்கிறேன். இந்த ஊரில் சுத்தாதாரம் இல்லை, இருங்கள் கிடையாது. அதனால அதை பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் இந்த வீட்டில் கொண்டு வந்திருக்கனால அவருக்காக நாம் ஜெபிப்போம். என் மகளுக்காக நாம் ஜெபிப்போம். என் மகனுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக ஆண்டிக்காக ஜெபிப்போம். எல்லாருக்காக கடைசியாக நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காகவும் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே, ஆண்டிக்காக நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்பு பயப்படுகிறேன். தேவரே, நீ என்னோடு கூட இருக்கிறீர். இப்போல ஆண்டவரே, விளைவினங்கள் எங்களுக்கு வாழ்க்கையில் வரலாம், சோர்வுகள் வரலாம், பண நெருக்கங்கள் வரலாம், கண்ணீரின் பாதைகள் வரலாம், கைவிடப்பட்டது போல வரலாம். ஆனாலும் என் தேவன் உங்களோடு கூட இருந்து ஊழியக்காரர்கள் கொடுத்த அதிகாரத்தின் நிமித்தம் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பாராக என்று மனதார அவர்களை நான் ஆஸ்வதிக்கிறேன். மனதார கர்த்தரை எழுப்பி தரத்தில் முடித்திருக்கிறேன். ஆண்டவரை சீக்கிரமாய் ஆண்டவரே சொத்து நல்ல சுகத்தையும் பலம் பெற்று வந்து கர்த்தர் எங்களோட இருந்து தேவனை ஊழியத்தை செய்யப்படி ஆண்டவரை ஆண்டிக்கு ஆயுஷ நாட்டிலே கர்த்தர் கூட்டி தருகிறார்கள். தேவைகளை சந்திக்கிறாங்க. தேவைகளை நீ உரிமை பாராட்டி ஆண்டவரை நீ நடத்துவீராக. ஏனெனில் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக தலையில் உள்ள மயிரெல்லாம் இன்னப்பட்டிருக்கிறது சொன்னீங்க. அதனால அவருடைய பரிபூர்ண சுகத்துக்காக பரிபூர்ண சகல சமாதானத்துக்காக சொல்லிக்கிறோம். கலங்காது திகையாது நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறீங்க. நடத்தும் தொடர்ந்து தெளிவுக்காக எதிர்நோக்கிட்டு இந்த 2 பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிறோம். அடுத்த ஆண்டுல ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தேவன் தர சித்திருக்கிறோம். ஆண்டவரை வாசித்த வாசனத்தின் பிரகாரம் தேவனே எதிர்பார்த்திருக்கிற எந்த ஒரு முடிவையும் தீமைக்கல்ல நன்மைக்கும் சமாதானிக்கு எதுவாய் கர்த்தர் மாற்றுவீராக. என் மகளையும் விதாபத்திற்கு சிங்கமாக இயேசு கிறிஸ்துவின் மகளை அனைத்து மகளை நீ நடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். தலைவருக்காக நீங்கள் சொல்லிக்கிறோம். தைக்கத்தில் எங்களோட இருந்து இந்த மகளை ஆசிரியத்தினாலே மகனின் எல்லா மன கவலைகளையும் மன இயக்கங்களையும் விருப்பங்களையும் வாஞ்சிகளையும் அப்படி நிறைவேற்ற சித்தப்பட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இங்கிருந்து வீட்டுக்கு போகும்போது அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் மாற கர்த்தர் வாசலை திறக்க வேண்டும் என்று ஆசீர்வாதங்களை கொடுத்தார். மகனின் கிளினிக்கில் ஒரு அற்புத நிகழ்வு. அநேக பேஷண்ட்கள் ஓடி வரட்டும் பண்ணுறார். என் மனைவி
பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தத்தில் வந்தாலும் குறிப்பாகவும் என்னுடைய மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமா வேணாம் கர்த்தரையே செபிப்போம் என்று சொன்னது. ஆண்டவரே, ஆசீர்வதிப்பேன் ஜெபிக்கிறேன். பாஸ்டருக்காக, என்னுடைய 2 பிள்ளைகளுக்காக, என்னுடைய மனைவிக்காக, ஊழியத்து தேவைகளுக்காக, ஊழியத்தில் போகும்போதும் வரும்போதும் ஊழியத்தினுடைய பாதுகாப்புக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, டாக்டருடைய ஃப்ரெண்டு இருந்திருக்காங்க. ஆண்டவரே, இந்த ஃப்ரெண்டுக்காக, அவருடைய தம்பிக்காக, அவருடைய தாயாருக்காக மனத்திறந்து நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோதரம் இந்த பிள்ளைகளுக்கு தகப்பனற்ற பிள்ளைகளுக்கு இயேசுவை தகப்பனாய் இருக்கின்றார். எதிர்காலத்தை குறித்திருக்கிற பயங்களை எடுத்துப்பட்டு அந்த மகளையும் தொடரும், அந்த மகளை ரட்சியும். வாழ்க்கையின் முக்கியமான காலத்து கட்டத்தில் இருக்கிறதுனால தேவையற்ற காரியங்களை கவனம் செலுத்தி வாழ்க்கை இழந்து விடாதபடி அன்றவரை இந்த மகளுக்கு முடிஞ்ச ஞானத்தை கொடுத்து நீ ஆசீர்வதிப்பது என்னையும் என் மனைவியும் தரம் சார்ந்து சாப்பிடுகிறோம். அன்றவரை விவாதம் சொன்னது போல நீங்கள் பெருகவும் நாங்கள் சுரங்கும்படி கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்றவரை தேவனுடைய சித்தமானால் கர்த்தருக்கு ஒரு பெரிய ஊழியத்தை செய்யப்படி எங்களை பலப்படுத்தும், எங்களுடைய தேவைகளை சந்தியும். எங்கள் கத்திருக்கிற கல்லூரிக்கான அனைத்து தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க சித்தம் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவரே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல போரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை, பிதாவாகிய தேவனுடைய தயவும், பரிசுத்தாவினுடைய ஒத்தாசையும் விசேஷமாக யூதா கோத்திரத்து சிங்கத்தின் மகளை அடைய பிறந்த நாளை கொண்டாடும் இந்த மகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கலந்து கொள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவனை தேடின நாட்களில் தேவன் அவர்களை காரியங்களை வாக்கிக் கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். To you, happy birthday